ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை சாம்பார் பண்ணலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் சின்ன சைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 6 முந்திரி பருப்பு, கொஞ்சனா புதினா, கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் போதும், 1 போதும். தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பெருஞ்சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான மசாலா போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்ச பிறகு வேக வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கோங்க. நான் முட்டையை கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். சாம்பாரில் முட்டை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.